வெல்கம் வெல்கம் டு ஐடிஎம் ஆக்டர்ஸ் ஆல்ரெடி யூடியூப் சேனல். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிஎன்பிசிலேருந்து கேட்கக்கூடிய ஜேடியூ எக்ஸாமுக்கான ரிலேட்டடான கொஷின்ஸ் பேப்பர் ஒரு டாப் 100 பார்த்துட்ருக்கோம் இந்த சீரீஸில். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிப்ளமோ லெவலுக்காக இருந்தாலும் ஐடி லெவலுக்காக இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரிஷியன், ஒயர்மேன், பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு சோலார் டெக்னீஷியன் இந்த மாதிரி ட்ரேடுகளுக்கும் இது ரெலவெண்ட்டாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த ட்ரேடு ரிலேவெண்ட்டான கொஷின் பேங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். கொடுத்துருக்க மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த ரிலேட்டடான நீங்கள் என்ன ட்ரேடு ரிலேட்டடான மெட்டீரியலோ அது உங்களுக்கு 2A ட்ரேட்னா 1000 ஜிகேஸ் எம்சிக்யூபியும் 1A ட்ரேட்னா 500 எம்சிக்யூபும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், ஆர்க் இன் ஏ சர்க்யூட் பிரேக்கர் பிஹேவர்ஸ், அதாவது சர்க்யூட் பிரேக்கரில் ஏற்படும் ஆர்க் எவ்வாறு தணிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்க் எவ்வாறு தணிக்கிறாங்க அப்படின்னா, குறைக்கிறாங்க அப்படின்னா, ஆர்க் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் வித் வோல்டேஜ் ரைசிங் அக்ராஸ் த ஆர்க்கு. சரிங்களா? அதாவது ஆர்க்கோட ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வோல்டேஜோட ரைஸை குறைக்கிறோம். சரிங்களா? ஆர்க் மின்தடையை அதிகரித்தால் ஆர்க் வோல்டேஜ் அதிகரித்து கரண்ட்டு குறையும். நமக்கு வந்து ஸ்பார்க் ஹெவியாக இருக்காமல் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்படி தான் ஆர்க்கை குறைக்கிறோம். சரிங்களா? சர்க்யூட் பிரேக்கரில். அடுத்தது, ஃபார் ஏ டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் ஓவர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 500 கிலோமீட்டர். சரிங்களா? த டிரான்ஸ்மிஷன் வோல்டேஜ் ஷுட் பி இன் த ரேஞ்ச். அதாவது 500 கிலோமீட்டர் தூரத்தில் நமக்கு பவரை கடத்துகிறாங்க. சரிங்களா? எலக்ட்ரிக்கல் பவரை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நம்ம எந்த அளவிலான முறையை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, எந்த அளவிலான மின்னழுத்தம் பரவும் முறை தேவைப்படுதுன்னா 150 to 120 கிலோவாட். சரிங்களா? அதாவது 150 கிலோவாட் முதல் 220 கிலோவாட் வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது, வாட் பார்ட் ஆஃப் த சர்க்யூட் பிரேக்கர் இஸ் ஹெல்ப்ஃபுல் இன் பிரேக்கிங் த சர்க்யூட். அதாவது சுற்று தடைப்பான், அதாவது சர்க்யூட் பிரேக்கரில் எந்த பகுதியானது சுற்றி துண்டிக்க உதவுது? சர்க்யூட் பிரேக்கரில் ட்ரிப் காயில். சரிங்களா? ட்ரிப் காயில் தான் என்ன பண்ணும், சர்க்யூட்டில் நமக்கு ட்ரிப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? ட்ரிப் காயில். அடுத்தது, ஹவு மெனி டிஸ்க் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் ஆர் டு பி கனெக்டட் இன் சீரியஸ் ஃபார் த 66 கிலோவால்ட் ஒர்க்கிங் வோல்டேஜ். சரிங்களா? அதாவது 66 கிலோவோல்டேஜுக்கு வேலை செய்ய தேவைப்படும் சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர் எத்தனை தட்டுகள், சரிங்களா, எத்தனை டிஸ்க்கு வந்து தொடர்ச்சியாக இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் கூட பார்த்தீங்கன்னா லைன் போட்டிருப்பாங்க, டிஸ்க் இப்படி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது மாதிரி டிஸ்க் இன்சுலேட்டர் டிஸ்க்கை வச்சுருப்பாங்க. 6 டிஸ்க்கு. ஒரு டிஸ்க்கு 11 கிலோவோல்ட் வரைக்கும் தாங்கும். அப்போ எத்தனை டிஸ்க்கு போட்டால் 66 வரும்னா 6 டிஸ்க்கு போடலாம். சரிங்களா? அப்போ 6 டிஸ்க்கு போட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிரான்ஸ்மிஷன் லைனை கொண்டு போவாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 கிலோமீட்டர் ஒரு கொஷின் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்துக்கு சப்ளை கடத்தும் போது நம்ம எடுத்துகிட்டு போகிற சப்ளை வந்து எந்த ரேஞ்ச் இருந்தால் லாஸ் இல்லாமல் போகும் அப்படின்னா 150லேருந்து 220 கிலோவால்ட் வரைக்கும் இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது, விச் இஸ் யூஸ்டு டு கேரி த ஹையர் வோல்டேஜ் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு ஹையர் வோல்டேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த செல்லை பயன்படுது, எது எடுத்துகிட்டு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபீடர்ஸ் மூலிமா தான் நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா? ஃபீடர்ஸ்னால் அந்த ஒயரு. சரிங்களா? ஃபீடர் நான் வச்சுங்க. அடுத்தது, வாட் இஸ் த காசஸ் ஃபார் த பேஸ் டு கிரவுண்ட் ஃபால்ட். ஃபேஸும் கிரவுண்ட் ஃபால்ட் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன். அப்போ என்ன ப்ராப்ளத்தினால இது ஆகுது அப்படின்னா, ஃபேஸ் டு கிரவுண்ட் ஃபால்ட், இன்சுலேஷன் ஃபெயிலியர். சரிங்களா? இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுனால ஃபேஸ் டு கிரவுண்ட் ஃபால்ட்டு வரும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து, விச் ஆஃப் த ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபால்ட்டும் இன்சுலேஷன் ஃபெயிலியர் சொல்லலாம். சரிங்களா? அது மாதிரி கூட ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபால்ட் அடிக்க வாய்ப்பு இருக்கும். அடுத்து, அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபால்ட் தான் ஷார்ட் சர்க்யூட்னு சொல்லுவோம், அதுவும் ஓகே. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப் சப்ஸ்டேஷன் அசோசியேட்டட். பின்வருவற்று எந்த ஸ்டெப்பானது துணை மின் நிலையத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. சப்ஸ்டேஷனில் எது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன். அது ஸ்டெப் அப் சப்ஸ்டேஷனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஒரு இடத்துல ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஜென்ரேட் ஆன பவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த ஏரியாவுக்கு போகணுமோ அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, ஹை வோல்டேஜாக ஸ்டெப் அப் பண்ணி அதுக்கப்புறம் தான் டிரான்ஸ்மிஷன் லைன் மூலிமா போகும். அப்போ அந்த ஏரியாவை தான் அவங்க ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன் சொல்ல வராங்க. சரிங்களா? அடுத்தது த சேக் ப்ரொடியூஸ்டு இந்த கண்டக்டர் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் ஒயர் டிபெண்ட்ஸ் ஆன், எதை பொறுத்து சேக் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சேக்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வச்சுக்க, இந்த ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டால் இதுக்கு ஏற்பட்ட இந்த தொய்வு, சரிங்களா, இதுதான் சேகுன்னு சொல்லுவோம். அது வந்து எதை பொறுத்துனா வெயிட் ஆஃப் த கண்டக்டரோட லென்த்து. சில கண்டக்டரோட லென்த்து பொறுத்து இருக்கலாம். அதுக்கப்புறம் டென்ஷன் ஆஃப் த கண்டக்டர், நீங்கள் இழுத்து கட்டக்கூடிய டென்ஷனை பொறுத்து இருக்கும். லென்த் ஆஃப் த கண்டக்டர், கண்டக்டரோட லென்த்து பொறுத்து இருக்கும். சரிங்களா? அப்போ இதெல்லாம் பொறுத்து தான் சேக் அமையும். அப்போ ஆல் ஆஃப் திஸ், சரிங்களா, ஆல் ஆஃப் த அபோவ். அடுத்தது வாட் இஸ் த வோல்டேஜ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஹை வோல்டேஜ். ஹை வோல்டேஜுக்கு எதில் இருந்து அப்படின்னா, இப்போ 0 to 250 வோல்டேஜ் அப்படின்னா அது எல்டி, லோ டென்ஷன் வோல்டேஜ். 250லேருந்து 650 வரைக்கும் அது மீடியம் வோல்டேஜ், இல்லைன்னா சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 650 மீடியம் வோல்டேஜ், சரிங்களா, மீடியம் வோல்டேஜ்கிட்ட வரும். அதுக்கப்புறம் 650 மேலே 11000 வோல்ட் வரைக்கும் ஹை வோல்டேஜ் ஹெச்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கும் மேலே போகும்போது எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அது மாதிரி வரும். இப்போ நமக்கு என்ன கேட்டாங்கன்னா, வோல்டேஜ் ஆக்கிற ஹை வோல்டேஜ் எந்த ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா ஹை வோல்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அப் டு இப்போ 33 வரைக்கும், சரிங்களா, அப் டு 11லேருந்து 33 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் சொல்கிறாங்க. சரிங்களா? 33 கிலோ வோல்ட் வரைக்கும். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்கரெக்ட் சப்ஸ்டேஷன் டைப் பேஸ்டு ஆன் அப்ளிகேஷன். அதாவது பயன்பாட்டின் அடிப்படையில் கீழ்கண்டவற்றில் எந்த துணை மின் நிலையம் தவறானது அப்படிங்கிறாங்க. எது தவறு அப்படின்னா SF6 கேஸ் இன்சுலேட்டட் சப்ஸ்டேஷன், இது கிடையாது. சரிங்களா? இது வந்து சர்க்யூட் பிரேக்கருக்கு தான் நம்ம SF6 சொல்லுவோம். இது கிடையாது. அப்போ பிரைமரி கேட் சப்ஸ்டேஷன், மொபைல் சப்ஸ்டேஷன், ஸ்டெப் அப் சப்ஸ்டேஷன், இது மூணுமே உண்டு, அது கிடையாது. சரிங்களா? அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் எ ஃபேக்டரா அஃபெக்டிங் கொரோனா இன் பவர் ஜென்ரேஷன் போது கொரோனா எஃபெக்ட் பாதிக்கக்கூடிய காரணி அல்ல எது அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப். சரிங்களா? மீதி எல்லாமே பாதிக்கும். அட்மாஸ்பியர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பனி நாளெல்லாம் வந்து எஸ்ஸிங் சவுண்டு, ஒரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஸிங் சவுண்டு வரும். கண்டக்டரோட சைஸை பொறுத்து வரும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த கண்டக்டர் பொறுத்து கொரோனா எஃபெக்ட்டு வரும். சரிங்களா? இதுக்கும் கொரோனா எஃபெக்ட், இதுவும் கொரோனா டிஃபைன் பண்ணி, வோல்டேஜ் ட்ராப் மட்டும்தான் டிஃபைன் பண்ணி இல்லை. சரிங்களா? ஏன்னா நாட்டுன்னு சொல்கிறாங்க, அல்லன்னு கேட்கறதுனால அப்போ இது மட்டும்தான் இல்லை. சரிங்களா? மீதி 3 கண்டிஷனுமே கரெக்டு. கொரோனா எஃபெக்ட்டு வரும், அது மட்டும்தான் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. அடுத்தது பென்ஸ்டாக் இஸ் யூஸ்டு ஆஸ் ஏ கான்டியூட் பிட்வீன். பென்ஸ்டாக் ஆனது எதன் இடையில் ஒரு குழாயாக பயன்படுத்தப்படுது அப்படின்னா டேமு. இதான் ஒரு டேமு அப்படின்னா இந்த டேமில் தண்ணி இருக்குது அப்படின்னா இந்த டேம் மூலியமாக என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு வந்து டர்பைனில் நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? அந்த பென்ஸ்டாக். அப்போ டேம் அண்டு டர்பைன் ஆஃப் ஹைட்ரோ ஸ்டேஷன், டேமுக்கும் டர்பைன் ஆஃப் த ஹைட்ரோ ஸ்டேஷன் இடையில் இணைக்கப்பட்டது தான் பென்ஸ்டாக்கு. சரிங்களா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ அபவுட் கம்பேரிசன் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ். அதாவது ஆற்றல் மூலங்களை ஒப்பிடுவது குறித்து கீழ்காணும் எந்த வாக்கியங்கள் சரியாக உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? கம்பேரிசனில் எது சரி, ஆற்றல் மூலங்களில் கேட்குறாங்க. இப்போ இனிஷியல் காஸ்ட் வாட்டர் ஹை, ஏன்னா டேம் கட்டணும், அதனால் அது ஹையாக தான் இருக்கும், அது ஓகே கண்டிஷன். அதுக்கப்புறம் ரிசர்வ் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி இஸ் இன்ஹாஸ்டேபிள், அதாவது அணு ஆற்றல்கள் பனிநிலை தாங்க முடியாததாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரிலையபிலிட்டி ஆஃப் த ஃபியூல் இஸ் லெஸ். ஃபியூல் வந்து எரிபொருளானது நம்பகத்தன்மை கொஞ்சம் குறைவு. சரிங்களா? அப்போ ஆல் ஆஃப் த அபவ் இது எல்லாமே வந்து நமக்கு ஓகே தான். சரிங்களா? அதுக்கு அடுத்தது விச் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இஸ் யூஸ்டு ஃபார் டொமஸ்டிக் லைட் அண்டு அப்ளிகன்ஸ். டொமஸ்டிக் லைட் அப்ளிகன்ஸுக்கு என்ன சப்ளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர். சரிங்களா? ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் போகும், அதான் சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு மேட் மாடுரேட்டர் இன் நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டரில் மாடுரேட்டராக என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ணுறாங்கன்னா கிராஃபைட் மெட்டீரியல். சரிங்களா? கிராஃபைட் நான் வச்சுங்க, கிராஃபைட். அடுத்தது ஹவு மெனி போல்ஸ் ஆர் எர்த்லிகே சர்க்யூட் பிரேக்கர். எர்த்லிகே சர்க்யூட் பிரேக்கர் எத்தனை போல் இருக்கும் அப்படின்னா 2 and 4. சரிங்களா? 2 மற்றும் 4 ELCBயில். ஓகே. அடுத்தது வாட் இஸ் த ரீசன் ஃபார் சப்ளையிங் AC to
த எலக்ட்ரோட் ஃபார் மெஷூரிங் எர்த் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, அதாவது இந்த கொஷினை நல்லா பாருங்கள். 1 சிங்கிள் ஃபேஸ்னால் 2 இருக்கலாம், 3 ஃபேஸ்னால் 4 இருக்கும். சரிங்களா, ஏன்னா ஃபேஸ் நியூட்ரல் ரொம்பவே முக்கியம், நான் வச்சுங்க. அடுத்தது, வாட் இஸ் த ரீசன் ஃபார் சப்ளைங் ஏசி டு த எலக்ட்ரோட்ஸ் ஃபார் மெஷூர் த எர்த் ரெசிஸ்டன்ஸ். எர்த் ரெசிஸ்டன்ஸை எர்த்துடைய மின்தடை அளவிடும்போது எலக்ட்ரோடுகளுக்கிடையே ஏன் ஏசி மின் சப்ளை கொடுக்கப்படுது, டிசி கொடுக்காம அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இஎம்எஃப் இன்டர்ஃபரன்ஸை குறைக்கிறதுக்காக. அவாய்ட் த எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இஎம்எஃப் இன்டர்ஃபரன்ஸ். மின்னியக்கு விசையில் ஏற்படும் மின்னார் பகுப்பு விளைவை குறைக்க, நான் வச்சுங்க. அடுத்து, விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷூர் த எர்த் ரெசிஸ்டன்ஸ். எர்த் ரெசிஸ்டன்ஸை எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எர்த் டெஸ்டர். சரிங்களா, எர்த் டெஸ்டர். இதே ஒரு கேபிளுக்கு ஒயருக்கு இன்னொரு ஒயருக்கும் இடைப்பட்ட இன்சுலேஷனை எதன் மூலியமாக செக் பண்ணுறோன்னா அது மெகர் வச்சு செக் பண்ணுவோம். சரிங்களா, வீஸ்டோன் பிரிட்ஜுனா அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், தெரியாத ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு வீஸ்டோன் பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம். நமக்கு அது இல்லாமல் நார்மலாக ஒரு ரெசிஸ்டரை கண்டுபிடிக்கணும் எவ்வளோ வேல்யூனா ஓம் மீட்டர் யூஸ் பண்ணுவோம், நான் வச்சுங்க. அடுத்தது, வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் கிரவுண்ட் எர்த் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நிலை இணைப்பு எதிர்ப்பின் வரம்பு என்ன கேட்குறேன். கிரவுண்ட் எர்த்தோடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். சரிங்களா, வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். அப்போ தான் என்ன ஆகும், வரக்கூடிய இடியோ மின்னலோ ஏதாவது ஷாக் வரும்போது அது உடனே பூமிக்குள்ளே போய் சரண்டர் ஆகும். சரிங்களா, அப்போ வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். வாட் இஸ் த மினிமம் சைஸ் ஆஃப் த பிளேட் எலக்ட்ரோடு. பிளேட். சரிங்களா, எர்த்திங் வந்து நம்ம எர்த்திங் வந்து பிளேட் எர்த்திங், பைப் எர்த்திங் 2 மெத்தட் இருக்குது. அந்த பிளேட் எர்த்திங்கில் எலக்ட்ரோட சைஸ் கேட்குறாங்க 60x60. சரிங்களா, 60 சென்டிமீட்டர் × 60 சென்டிமீட்டர் இப்படி இருக்கும் பிளேட்டு. அந்த பிளேட்டோட சைஸ் வந்து 60x60 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, சென்டிமீட்டர் மினிமம் சைஸ். சரிங்களா, அடுத்தது, வாட் டைப் ஆஃப் ஸ்டார்டர் கேன் பி யூஸ்டு ஃபார் ஹை ஹார்ஸ் பவர் மோட்டார் அப் டு 425 ஹெச்பி. சரிங்களா, 425 ஹெச்பிக்கு எந்த டைப் ஆஃப் ஸ்டார்டர் யூஸ் போல் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற. அதிக குதிரை திறன் கொண்ட 425 ஹெச்பி வரையிலான மோட்டார்களுக்கு எந்த வகை ஸ்டார்டர்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பு ஸ்டார்டர். சரிங்களா, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பு ஸ்டார்டர். அதிகமான ஹெச்பி போக போக அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல். வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் மெயின் வைண்டிங் இன் சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டார். அதாவது சிங்கிள் ஃபேஸில் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் ரன் மோட்டாரில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வைண்டிங் சிங்கிள் ஃபேஸ் கெப்பாசிட்டரில் பார்த்திங்கன்னா மெயின் வைண்டிங்கே வேறு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெயின் வைண்டிங்குடைய மற்றொரு பெயர் என்ன. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரோட கான்செப்ட் இப்படி இருக்கும். சரிங்களா, இதில் ஒரு சுவிட்சு கொடுத்துருப்பாங்க, சென்ட்ரிபிகல் சுவிட்சு ப்ளஸ் இப்படி இருக்கும். சரிங்களா, இதில் ரோட்டார் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் வைண்டிங் இன்னொரு பேர் ஆக்சிலரி வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது ரன்னிங் வைண்டிங் இன்னொரு பேர் மெயின் வைண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன கேட்குறாங்க, மெயின் வைண்டிங்கோட இன்னொரு பேர் தான் கேட்குறாங்க, அது ரன்னிங் வைண்டிங். சரிங்களா, இது ரன்னிங் வைண்டிங் இன்னொரு பேர் மெயின் வைண்டிங் ஆர் ரன்னிங் வைண்டிங் சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. அடுத்தது, which type of starter is recommended for start up to 3 HP scroll gauge induction motor. அப் டு 3 HP வரைக்கும் நீங்கள் எந்த சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டரை வந்து ஜென்ரலாகவே நீங்கள் எந்த ஸ்டார்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஒஎல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணலாம். டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரை யூஸ் பண்ணலாம் அப் டு 3 HP வரைக்கும். விச் ஸ்பீட் ஆஃப் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ரன்ஸ். அதாவது 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்ரு சுழலும் வேகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக சிங்க்ரோனஸ் ஸ்பீடு அப்படின்னாங்கன்னா 1500 RPM. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 1450 சம்திங் தான் போகும். அதனால் இது பிலோ சிங்க்ரோனஸ் ஸ்பீடு. சரிங்களா, பிலோ சிங்க்ரோனஸ் ஸ்பீடு வந்து கேட்டாங்கன்னா 1500. அப்போ அதை விட கம்மியாக போகிறதுனால இது பிலோ சிங்க்ரோனஸ் ஸ்பீட் நான் வச்சுங்க. ஏன்னா இண்டக்ஷன் மோட்டார்னால லேக்கிங் பவர் பேட்டில் தான் ரன் ஆகுன்றதுனால. ஓகேவா. அடுத்தது, வாட் ஹேப்பன்ட் இஃப் டைம் ரிலே ஆஃப் ஆட்டோ ஸ்டார்டர் அதாவது ஆட்டோ ஸ்டார்ட் டெல்டா ஸ்டார்டர் ஸ்டில் க்ளோஸ்டு கண்டிஷன் ஆஃப்டர் ஸ்டார்டிங். அதாவது ஒரு ஆட்டோ ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் நேர தாமத ரிலே தொடங்கிய பிறகும் மூடிய நிலையிலே இருக்குது, ஸ்டார்ட் பண்ண நிலையிலும் கண்டினியூவாக மூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற ரன்ஸ் ஸ்டார்ட் ஒன்லி. ஏன்னா இது மாறினா மட்டும்தான் டெல்டாவுக்கு மாறும். அப்போ மாறவே இல்லைன்னா ஸ்டாரில் தான் மோட்ரு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுவோம். அப்போ ஸ்டார்லே தான் இருக்கும், டெல்டாவுக்கு மாறாது. அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா, ஏன்னா ஸ்டார் டெல்டா ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. ஸ்டாரில் ஃபஸ்ட்டு ரன் ஆகி அதுக்கப்புறம் டெல்டாவில் ரன் ஆகும்.
அதுதான். அப்போ டைமர் நம்ம ஆன் ஆகிறதுனால கண்டினியூவாக ஸ்டாரில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் ஹேஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். எந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குன்னா ஸ்டெப் அப்பு. ஏன்னா ஸ்டெப் அப்புன்றதுனால வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்போம், அதிக வைண்டிங் சுற்றிருப்பாங்க. ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அடுத்த சிலிக்கான் ஸ்டீல் யூஸ்டு இன் லேமினேஷன் மெயின்லி ரெடியூசஸ். அதாவது எதை மெயினாக ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹிஸ்டரிசஸ் லாஸை குறைக்கிறதுக்கு தான் சிலிக்கான் ஸ்டீல் மெட்டீரியலை கோர் வந்து செஞ்சுருக்காங்க. சரிங்களா, ஹிஸ்டரிஸ் லாஸை குறைக்க. எடிகரன் லாஸ் எதுக்குன்னா ஸ்டாம்பிங் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஒன்றா இணைச்சிருப்பாங்க. சின்ன சின்ன பிளேட்டாக கட் பண்ணி அதை ஒன்றா இணைக்கிறது தான் எடிகரன் லாஸை குறைக்கிறதுக்கு. நான் வச்சுங்க. அடுத்தது விச் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கம்ஸ் அண்டர். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் வருது அப்படின்னா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்ட்ருமெண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் டைப்பில் வருது. சரிங்களா, இன்ஸ்ட்ருமெண்ட் டைப் டிரான்ஸ்ஃபார்மரில் வருது. அடுத்தது விச் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரீத்தர் இன் டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரீத்தரோட வேலை என்ன அப்படின்னா ப்ரிவென்ட் த மாய்ஸ்டர். சரிங்களா, ஈரப்பதத்தை உள்ளே எடுக்காமல் தடுக்குது. ஈரப்பதத்தை உள்நுழைவதை தடுக்க ப்ரிவென்ட் த மாய்ஸ்டர் என்ட்ரி. அடுத்தது த ரெசன்ஸ் ஆஃப் த அண்ட் ஆர்மேச்சர் ஆஃப் டிசி மோட்டார் மேபி. அதாவது டிசி மோட்டாருடைய ஆர்மேச்சருடைய தடையானது எவ்வாறு இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் 1 ஓம், 1 ஓமை விட குறைவாக இருக்கும். லெஸ் தென் 1 ஓம் இருக்கும் ஆர்மேச்சர். ஞாபகம் வச்சுங்க, இது இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய கொஷின். அடுத்து சேஞ்ச் ஆஃப் டிசி எக்ஸிடேஷன் டிசி ஷண்ட் மோட்டார் சேஞ்சஸ். அதாவது ஷண்ட் மோட்டார் மாற்றங்களில் டிசி தூண்டுதல் மாற்றம் என்பது எப்படின்னா மோட்டாரோட ஸ்பீடு எக்ஸிடேஷனை இன்க்ரீஸ் பண்ண மாற்றும் போது உங்களுக்கு ஸ்பீடு வந்து வேரியேஷன் ஆகும். சரிங்களா, அப்போ மோட்டாரோட ஸ்பீடு மாறும். நான் வச்சுங்க. ஷண்ட் மோட்டார்ன்றது கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மாட்ரேட்டட் ஸ்டார்டிங் டார்க் கொண்டது. சரிங்களா, அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ரன் ஆகணும் மோட்டர் அப்படின்னா ஷண்ட் மோட்டார். சரிங்களா, டிசியில் ஷண்ட் மோட்டார் சொல்லுவாங்க. இதே வந்து ஹை ஸ்பீட் அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா சீரிஸ் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அதிகப்படியான லோடு இருந்த மாதிரி பொருட்களுக்கெல்லாம் வந்து காம்பவுண்ட் மோட்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, நான் வச்சுங்க. 3 பாயிண்ட் ஸ்டார்டர் இஸ் கன்சிடர் அஸ் ஏ சூட்டபிள் ஃபார். 3 பாயிண்ட் ஸ்டார்டர் வந்து எதற்கு சூட்டபிள் ஆனது அப்படின்னா ஷண்ட் மோட்டருக்கு சூட்டபிள் ஆனது. சரிங்களா, 3 பாயிண்ட் அதாவது 3 பாயிண்ட் ஸ்டார்டர் ஷண்ட் மோட்டருக்கு 3 பாயிண்ட் ஸ்டார்டர் ஷண்ட் மோட்டருக்கு. சீரியஸ் மோட்டருக்கு 2 பாயிண்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுவாங்க. சீரியஸ் ஷண்ட்டு காம்பவுண்டு இதெல்லாம் விட்டுடுங்க. காம்பவுண்ட் மோட்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் ஸ்டார்டர். சரிங்களா, 4 பாயிண்ட் ஸ்டார்டர் காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணலாம், ஷண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயின்லி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா 4 பாயிண்ட்டு காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வச்சுங்க. இஃப் த சப்ளை வோல்டேஜ் ஃபார் ஏ டிசி மோட்டார் இஸ் இன்க்ரீஸ். டிசி மோட்டாரில் சப்ளையோட வோல்டேஜை அதிகமாக்குறீங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் வில் டிக்ரீஸ். வோல்டேஜ் அதிகமாகும் போது எது குறையும் அப்படின்னா ஃபுல் லோடு கரண்ட். ஏன்னா வோல்டேஜ் லோடு அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் குறையும், அதனால் கரண்ட் அதிகமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வோல்டேஜ் அதிகமாகிறதுனால கரண்ட் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது, லோடு கரண்ட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஃபுல் லோடு கரண்ட்டு குறையும். which rule is used to find the direction of rotation DC motor. DC மோட்டாரோட டைரக்ஷனை சுழலும் திசை அறிய எந்த விதி யூஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ளெமிங். மோட்டர்னு சொன்னாலே ஞாபகம் வச்சுங்க லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஜென்ரேட்டர் சொன்னாங்கன்னா ரைட் ஹேண்ட் ரூல் ஞாபகம் வச்சுங்க. இது ஜென்ரேட்டர் அப்படின்னா ரைட்டு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. மோட்டர்னால் நம்மக்கிட்ட இருந்து சப்ளைவை வாங்கிக்குது. சரிங்களா, அது லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் இருக்குது. நம்ம ஃப்ளெமிங். ஜென்ரேட்டர்னால் நம்ம சப்ளை கொடுக்குது. எப்பயுமே நம்ம யாருக்காவது ஒரு பொருளை கொடுத்தா ரைட் ஹேண்டில் கொடுப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அப்போ ரைட் ஹேண்ட் ரூல்னால் ஜென்ரேட்டர் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அடுத்து லேமினேஷன் ஆஃப் கோர் ஆர் ஜென்ரலி மேட் ஆஃப் லேமினேஷன் கோர் வந்து எந்த மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா சிலிக்கான் ஸ்டீலு. சரிங்களா, சிலிக்கான் ஸ்டீலால் செய்வாங்க. இந்த காம்புடேட்டர் செக்மெண்ட் ஆர் கனெக்டட் டு த ஆர்மேச்சர் கண்டக்டர் பை மீன்ஸ் ஆஃப் ஆர்மேச்சர். அதாவது காம்புடேட்டர் செக்மெண்ட்டு என்ன மெட்டீரியல்னால் காப்பர் லக்ஸால் செஞ்சுருப்பாங்க. காப்பர் எது கூட இணைச்சிருப்பாங்க, அதாவது காம்புடேட்டர் பிரிவு ஆர்மேச்சரின் கடத்திகளுடன் இணைக்கப்பட்டுன்னா காப்பர் லக்ஸோடு இணைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, இன் லேப் வைண்டிங் த நம்பர் ஆஃப் ப்ரெஷஸ் ஆல்வேஸ். லேப் வைண்டிங்கில் நம்பர் ஆஃப் ப்ரெஷஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேப் வைண்டிங் நம்பர் ஆஃப் ப்ரெஷஸ் சேம் அஸ் போல். சரிங்களா, போலுக்கு சேமாக இருக்கும். ப்ரஷ்ஷு வந்து ஈக்குவல் டு போல் ஞாபகம் வச்சுங்க. இதே வேவ் வைண்டிங் அப்படின்னா எத்தனை இருக்கும் அப்படின்னா 2 ஞாபகம் வச்சுங்க. வேவ் வைண்டிங்னா நம்பர் ஆஃப்
இது கிடையாது, மேலே இருக்கிறது மட்டும் நான் வச்சுங்க. ஈக்குவல் டு போல் நான் வச்சுங்க, அது மட்டும் போதும். அடுத்து in a DC generator, if B the number of pole and n is an RPM of motor, then frequency of magnetic reversal will be இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு டிசி ஜென்ரேட்டரில் பி என்பது துருவங்களின் எண்ணிக்கையும் என் என்பது ஆர்பிஎம்மையும் இருந்தால் அதன் தலைகீழ் மாற்றங்கள், காந்த தலைகீழ் மாற்றங்கள் அதிர்வெண் எப்படி இருக்கும் அப்படின்னா என்பி டிவைடட் பை 120 அப்படின்னு சொல்கிறாங்க. என்பி டிவைடட் பை 120. அடுத்தது சீரியஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரியஸ் ஜென்ரேட்டர். சீரியஸ் ஃபீல்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸ் ஜென்ரேட்டரில் எவ்வளோ இருக்கும்? சீரியஸ் ஜென்ரேட்டரில் எவ்வளோ இருக்குன்னா 0.1 ஓம். சரிங்களா, 0.1 ஓம். நார்மலாகவே ஆர்மச்சூரோட ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா 1 ஓம் நான் வச்சுங்க. இது சீரியஸ் ஃபீல்டுன்றதுனால இது 0.1 ஓம். Which device is connected in series with the supply to protect the against short circuit and overloaded? ஷார்ட் சர்க்கியூட் மற்றும் ஓவர்லோடிலிருந்து பாதுகாக்க எந்த சாதனம் சப்ளையுடன் தொடர்ந்து இணைப்பு முறையில் இணைக்கப்படுகிறது அப்படின்னா எந்த பொருளோட இணைச்சிருப்பாங்கன்னா ஃபியூஸுடன், தொடர் இணைப்பில், அதாவது தொடர் இணைப்பில் இணைச்சிருப்பாங்கன்னா முறையில் இணைக்கப்படணும் ஃபியூஸ். சரிங்களா. why is proper earthing essential in domestic wiring? டொமஸ்டிக் வயரிங்க்கு வீடுகளுக்கு வயரிங் பண்ணும்போது எர்த்திங் அவசியம் என்ன? டு ப்ரிவென்ட் த சேஃப் பாத் ஃபால்ட் கரண்ட், தவறான மின்னோட்டத்திற்கு பாதுகாப்பான பாதையை வழங்க. சரிங்களா. ப்ளஸ் நமக்கும் ஷாக் அடிக்காமல் தடுங்க. சரிங்களா. which test is check the effectiveness of the earth connection in domestic wiring? அதாவது வீட்டு வயரிங்கில் எர்த் இணைப்பு செயல்திறன் எந்த சோதனை சரிபார்க்கிறது அப்படின்னா எந்த சோதனை நம்ம எர்த் கனெக்ஷனை செக் பண்ணலான்னா எர்த்து கண்டினியூட்டி டெஸ்ட்டு. சரிங்களா. எர்த்து கண்டினியூட்டி டெஸ்ட் மூலிமா நம்ம அந்த சோதனை செஞ்சு பார்த்துக்கலாம் எர்த்திங் கரெக்டாக இருக்கான்னு. விச் டிவைஸ் இஸ் பிரைமர்லி யூஸ்டு டு டிடெக்ட் த எர்த் லீக்கேஜ் இன் டொமஸ்டிக் வயரிங்? அதாவது வீட்டு வயரிங்கில் எர்த் லீக்கேஜை கண்டறிய முதன்மையாக பயன்படுத்தப்படும் சாதனம் எது அப்படின்னா இஎல்சிபி, எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ளஸ் நமக்கு சப்ளைவை அதில் வந்து ட்ரிப் பண்ணிவிடுவோம். சரிங்களா. எர்த் லீக்கேஜ் சர்க்யூட் பிரேக்கர் நான் வச்சுங்க. அடுத்தது வாட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிஃபோர் டெஸ்டிங் ஆர் ட்ரேசிங் த ஃபால்ட் டொமஸ்டிக் வயரிங்? வீட்டு வயரிங்கில் உள்ள பிழைகளை சோதிக்க அல்லது கண்டறியும் முறையின் முதல் படி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் ஸ்டெப் டிஸ்கனெக்ட் த சப்ளைவை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம எதையாக இருந்தாலும் செக் பண்ணணும். டிஸ்கனெக்ட் த சப்ளை நான் வச்சுங்க. அடுத்தது வாட் ஹேப்பன் டூரிங் ஏ ஷார்ட் சர்க்யூட் இன் ஏ எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்? ஒரு மின் அமைப்பின் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். யூனிடைரெக்ஷனல் லோ ரெசிஸ்டன்ஸ் பாத். சரிங்களா. கரண்ட் ஃப்ளோ, இந்த மின்னோட்டம் எதிர்பாராத குறைந்த மின்தடை வழியாக பாய்கிறது. அதிகப்படியான கரண்ட்னா குறைந்த மின்தடை வழியாக பாய முயற்சிக்கும். Which range of measure is used to test the insulation resistance medium voltage wiring installation? IS அதாவது BS 732 படி. சரிங்களா. இப்போ நம்ம எந்த ரேஞ்ச் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் செக் பண்ணக்கூடிய வீட்டு வயரிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெகர். சரிங்களா. 500 வோல்ட்டு. சரிங்களா. மின்னழுத்த வயரிங் இன்சுலேஷன் தடையாலை விட மெகரோட அளவு வந்து 500 வோல்ட்டுக்கு குறைவு இல்லாமல் இருக்கணும் நான் வச்சுங்க. அடுத்து பேசிக் பிரின்சிபல் ஆஃப் எம்ஆர்ஐ மீட்டர் இன் பேஸ்டு ஆன். அதாவது மீட்டர் இஸ் பேஸ்டு ஆன். ஒரு எம்ஆர்ஐ மீட்டர் அடிப்படை கொள்கை பின்வருவற்றில் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் டியூ டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது காந்தப்புலத்தில் ஏற்படும் ரெசிஸ்டன்ஸால் ஏற்படும் மாற்றத்தை வச்சு தான் எம்ஆர்ஐ கண்டுபிடிக்குது. சரிங்களா. மேக்னெட்டில் ஏற்படக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தன்மையை வச்சு. அடுத்து மென்ஷன் த அதர் நேம் ஆஃப் டாங் டெஸ்டருடைய அதர் நேம் என்னென்னா கிளாம் மீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கிளாம் மீட்டர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நார்மலாக மீட்டர் மாதிரியே கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. நீங்கள் வேணுன்னா அது செக் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இங்கே ஒரு கிளிப் மாதிரி கொடுக்கும். இதை அழுத்துனீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். சரிங்களா. இது வழியாக ஒயரை செக் பண்ணலாம். கிளாம் மீட்டர். வாட் இஸ் த ப்ரைமரி யூஸ் ஆஃப் எ டாங் டெஸ்டருடைய முதன்மையான பயன்பாடு என்ன அப்படின்னா மெஷூர் த ஏசி கரண்ட் வித்தவுட்
பிரேக் த சர்க்யூட். சப்ளைவை துண்டிக்காமையே நம்ம எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்றத நம்ம செக் பண்ண முடியும். சரிங்களா, அதான் சொன்னேன். அந்த கிளிப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்படியே லாக் பண்ணிங்கன்னா ஒயரில் வச்சு டேரெக்டாக செக் பண்ணிக்கலாம். இன்சுலேட்டட் ஒயர்னா வச்சுங்க. சரிங்களா, மெஷர் ஏசி கரண்ட் வித்தவுட் பிரேக்கிங் த சர்க்யூட். சப்ளைவை துண்டிக்காமையே நம்ம சப்ளை கரண்ட்டை செக் பண்ண முடியும். விச் பார்ட் ஆசிலேட்டர் இன் வைப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி மீட்டர். அதாவது அதிர்வெண் மீட்டரில் எந்த பகுதி ஊசலாடுகிறது அப்படின்னா ரீட்ஸ். சரிங்களா, அதாவது விச் பார்ட் ஆக்சிலேட் த வைப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பு இருக்கும், அந்த ஸ்ட்ரிப்போட அசைது தான் நமக்கு காட்டும். அடுத்தது இன் ஏ ரொட்டேட்டிங் டைப் ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டர் கவுண்டர் கிளாக்வைஸ் ரொட்டேஷன் ஆஃப் த அலுமினியம் டிஸ்க் இண்டிகேட். சுழலும் வகை ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டரில் அலுமினியம் டிஸ்க்கு கடிகார திசைக்கு எது திசையில் சுழற்சி என்பது ஆப்போசிட்டாக சுற்றிச்சு அப்படின்னா கரெக்டாக இல்லை, ஆர்ஒய்பி கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம். த ஃபேஸ் சீக்வன்ஸ் இஸ் ரிவேர்ஸ்டுன்னு அர்த்தம். சரிங்களா, இது கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றிச்சுன்னா. சரிங்களா, இதே கிளாக் வைஸில் சுற்றிச்சு, கவுண்டர் கிளாக்னா ஆப்போசிட்டாக சுற்றுறது, கடிகாரம் சுற்றிக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சா. இதே கடிகாரம் சுற்றக்கூடிய திசையிலே சுற்றுச்சு, சரிங்களா, அந்த மாதிரி சுற்றிச்சு அப்படின்னா ஆர்ஒய்பி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் வச்சுங்க. விச் டைப் ஆஃப் ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டர் இஸ் காமன்லி யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷனில் தொழிற்சாலைகளில் அதிகமாக பயன்படுத்தப்படும் ஃபேஸ் சீக்வன்ஸ் மீட்டர் எது வைங்கன்னா ரொட்டேட்டிங் டைப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. இன் சிங்கிள் ஃபேஸ் எனர்ஜி மீட்டர் ஹேஸ் மீட்டர் கான்ஸ்டன்ட் 1200 ரிவர்ஸ் ரோலேஷன் பெர் கிலோவாட் ஹவர். If a 100 watts bulb is used 10 hour, the meter revolution. ஒரு சிங்கிள் பேஸ் எனர்ஜி மீட்டரின் மீட்டர் மாறிலி 1200 ரிவால்யூஷன் பெர் கிலோவாட் ஹவர் ஆகும். 100 வாட் பல்பு 10 மணி நேரம் பயன்படுத்தினால் மீட்டர் சுழற்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, 1200 இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து பவர் இன்ட்டு டைம். சரிங்களா, பவர் இன்ட்டு டைம். அப்போ பவர் வந்து 100ன்றது நமக்கு தெரியும், ப்ளஸ் இன்ட்டு ஒரு டைம் வந்து 10 மணி நேரம். அப்போ நீங்கள் 1000, இந்த 1000 இது வந்ததுன்னா ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு 1200 சுற்றுறதுனால 1200 ரிவால்யூஷன் முடிஞ்சால் தான் நமக்கு என்ன அது ஒரு யூனிட்டு கால்குலேஷன் ஆகும். அதுக்காக தான். த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அன் அம்மீட்டர் இஸ். அம்மீட்டருடைய இன்டர்னல் உள் மின்தடை அளவு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா வெரி லோவாக இருக்கும். சரிங்களா, அம்மீட்டர் உள்ள மின்தடையின் அளவு எப்படி இருக்குன்னா வெரி லோ. கண்டக்டரோட சைஸ் பெருசாக இருக்கும், ப்ளஸ் வெரி லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பெர்மனன்ட் மேக்னெட் இன் அண்ட் எனர்ஜி மீட்டர். ஒரு எனர்ஜி மீட்டரில் நிலை காந்த செயல் என்ன அப்படின்னா ஆக்ட் அஸ் த பிரேக் டு த டிஸ்க் வென் லோட் இஸ் ஆஃப். லோடு வந்து ஆஃபில் இருக்கும்போது டிஸ்க்கு சுழலாமல் தடுக்கிறதுக்கு தான் இதனுடைய மெயின் வேலை. அடுத்தது ஃபெரோ டைனமிக் வாட் மீட்டர் ஆர் சூட்டபிள் ஃபார் மெஷூரிங். டைனமோமீட்டர் வாட் மீட்டர் வந்து எதை அளவிட ஏற்றுறது அப்படின்னா கண்டிஷன் 3 மட்டும்தான். ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி பவர் சப்ளை. சரிங்களா, ஹை ஃப்ரீக்வன்சி ஏசி பவர் சப்ளைக்கு தான் இந்த ஃபெரோ டைனமோமீட்டர் டைப் வாட் மீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. த அக்யூரேசி ஆஃப் வாட் மீட்டர் இஸ் அஃபெக்டட் பை. ஒரு வாட் மீட்டரின் துல்லியம் பின்வருவற்றில் பாதிக்கிறது. எதை வச்சுன்னா பவர் ஃபேக்டரா, ஃப்ரீக்வன்சி, டெம்பரேச்சர், இது எல்லாமே சேர்ந்தது தான். அப்போ இதுதான் வந்து வாட் மீட்டரோட அக்யூரேசியை பாதிக்குது. அடுத்து எம்ஐ மீட்டர் இண்டிகேட் த டேஷ் வேல்யூ ஆஃப் ஏசி கரண்ட். எம்ஐ மீட்டரின் ஏசி பின்னோடது டேஷ் மதிப்பை குறிக்கிறது அப்படின்னா ஆர்எம்எஸ் மதிப்பை குறிக்கும். எம்ஐ மீட்டர் வந்து ஆர்எம்எஸ் மதிப்பை குறிக்குது. அடுத்தது டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிரைமர்லி டிஸ்பிளே ரிசல்ட் இன் டேஷ் ஃபார்ம். ஒரு டிஜிட்டல் கருவியின் முதன்மையாக அளவிட்டு முடிவுகளை டேஷ் வடிவத்தில் காண்பிக்குது அப்படின்னா டிஜிட்டல் வந்து நம்பராக காமிக்கும். அப்போ நியூமரிக்கல் டிஜிட்டாக காமிக்கும். சரிங்களா, ஈஸியாக இருக்கும் நம்ம பார்க்க அளவெடுக்க. நியூமரிக்கல் டிஜிட்ஸாக இருக்கும், நம்பராக இருக்கும்ன்றது தான் நியூமரிக்கல் டிஜிட்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்தது பின்னொற்றை பொறுத்தும் பர்மனன்ட் மேக்னெட் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட். பர்மனன்ட் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பர்மனன்ட் மேக்னெட் காயில் பிரின்சிபல். சரிங்களா, பர்மனன்ட் மேக்னெட் அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பிரின்சிபல்னால் பர்மனன்ட் மேக்னெட்
அண்டு காயில் பிரின்சிபல். அடுத்து டிஜிட்டல் மல்டிமீட்டர். டிஜிட்டல் ஃபார்மில் காமிக்கும், அனலாக் சிக்னலை டிஜிட்டலாக காமிக்கும். மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா, மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெஷூர் த கரண்ட் வேனி அண்ட் த டிஃப்ளெக்ஷன். இந்த மூவிங் அயன் இருக்குல்ல, இது வந்து மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதுதான், அது கிடையாது, சாரி இது கிடையாது, இது மூவிங் கரண்ட் பை அயன் வேன் டிஃப்ளெக்ஷனில் காமிக்கும் மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓமீட்டர் வந்து ரெசிஸ்டன்ஸ் அளக்கும். அப்போ யூஸிங் இந்த ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா, மெஷூர் த ரெசிஸ்டன்ஸ் யூஸிங் கரண்ட். அடுத்தது அனலாக் மீட்டர். வந்து பாயிண்ட்டு எப்படி இருக்கும், முள் இருக்கும், இப்படி இருக்கும், இதில் ஒரு முள் கொடுத்துருப்பாங்க, அந்த முள் மூலிமா தான் நமக்கு ரீடிங் காமிக்கும். அப்போ ஷோ த மெஷர்மெண்ட் யூஸிங் பாயிண்ட் ஸ்கேல். இது அனலாக் மீட்டர். சரிங்களா, ஒன்றும் இல்லை, அனலாக் மீட்டர்னால் முள் வந்து ஷோ த அளவு, பாயிண்டர் வந்து அளவிட்டு காட்டும். ஓம் மீட்டர்னால் ரெசிஸ்டன்ஸ் அளவிடும். மூவிங் அயன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா மெஷூர் கரண்ட் பை அயன் டிஃப்ளெக்ஷன். சரிங்களா, அதுக்கப்புறம் டிஜிட்டல் மல்டிமீட்டர்னால் அனலாக டிஜிட்டலாக காமிக்கும். பர்மனன்ட் மேக்னெட்ன்றது மெஷூர் த பர்மனன்ட் மேக்னெட் காயில் பிரின்சிபலில் ஒர்க் ஆகும். பர்மனன்ட் மேக்னெட் காயில் பிரின்சிபலில் அது ஒர்க் ஆகுது. சரிங்களா, அப்போ உங்களுக்கு டி தான் ஆன்சர். அடுத்தது டிஜிட்டல் மீட்டர் ப்ரொவைட் பெட்டர் டேஷ் கம்பேர் டு அனலாக் மீட்டர் ஃபார் ஸ்மால் வோல்டேஜ் மெஷர்மெண்ட். குறைந்த வோல்டேஜ் அளவிடுவதற்கு அனலாக் மீட்டர்களை விட டிஜிட்டல் மீட்டர்கள் சிறந்தது. ஏன்னா ரெசல்யூஷன் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும். எவ்வளோ வோல்ட், 0.5 வோல்ட்டா, 0.12 அப்படின்றது பாயிண்ட்டுக்கு அப்புறமும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா, புள்ளி வச்சதுக்கப்புறம் எத்தனை இருக்குது அப்படின்றத நம்ம டிஜிட்டல் மீட்டரில் அளந்துக்கலாம். சரிங்களா, ஆனால் அனலாக்கில் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டம், அதான் சொல்ல வராங்க. அடுத்தது வாட் இஸ் த term for adjustment needed to correct zero shift in instrument. அதாவது ஒரு கருவியில் பூஜ்ஜியத்தை அளவிட சரியான தேவையை சரி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, ஜீரோவுக்கு முள் வந்து ஜீரோவில் இல்லாமல் ஒரு 10ல் இருக்குது அப்படின்னா தப்பு. அப்போ அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஜீரோவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அளவிடணும். அதான் சொல்கிறாங்க, ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் எ பார்ட் ஆஃப் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் ஃபார் எ மெஷர்மெண்ட் சிஸ்டம். பின்வற்றியது அளவீட்டு அமைப்பின் காலமுறை பராமரிப்பில் ஒரு முக்கிய பகுதி இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. மீதி எல்லாமே கேலிப்ரேஷன், குறிப்பிட்ட டைமிங் அப்புறம் கேலிப்ரேஷன் பார்க்கணும். க்ளீனிங் த இன்ஸ்ட்ருமெண்ட், ரீப்ளேஸ் த தேஞ்சி போன பார்ட்லாம், தேய்மானம் அடைஞ்சப்போ வான் கேபிள்ஸ்லாம் சரி பண்ணணும். ரீடிசைனிங் த இன்ஸ்ட்ருமெண்ட் சர்க்கியூட், இதை ரீடிசைனிங் பண்ணுறது வேலை கிடையாது. சரிங்களா, அப்போ அது மட்டும்தான் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ அது மட்டும்தான் இங்கே ஆன்சர். மீதி எல்லாமே ப்ராப்பராக நம்ம செய்வோம். சரிங்களா, அடுத்தது வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட். மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய தத்துவம் என்னென்னா பர்மனன்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட். பர்மனன்ட் மேக்னெட்டோட எஃபெக்ட்டு. அடுத்தது விச் டைப் ஆஃப் லேம்ப் இஸ் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ஆட்டோமேஷன் சிஸ்டம் டியூ டு ஃபாஸ்ட் சுவிட்சிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய எந்த லேம்ப்பு கரெக்டானது அப்படின்னா எல்இடி லேம்ப்பு. சரிங்களா, விளக்குகளின் தானியக்க முறைகள் விரைவாக சுவிட்சிங் செய்வதற்கு என்ன விளக்கு உதவும் அப்படின்னா உகந்தது அப்படின்னா எல்இடி. அதுதான் விட்டு எரியும் ஈஸியாக பார்க்கறதுக்கு, அதுதான். சரிங்களா, அடுத்தது டு அவாய்ட் த சிக்னல் இன்டர்ஃபரன்ஸ் ரிமோட் கண்ட்ரோல்டு லைட்டிங் சிஸ்டம் ஆஃப்டன். அதாவது சமிக்கை குறியீடுகளை தடுப்பதற்காக தொலைநிலை ஒளி செயல்படுத்தும் அமைப்பின் பொதுவாக எது சேர்க்கின்றன அப்படின்னா ஏ அண்டு பி. அதாவது ஃப்ரீக்வன்சி ஹோப்பிங், சிக்னல் என்கோடிங், இது ரெண்டுமே முக்கியம். அப்போ ஏ அண்டு பி. சரிங்களா, அவாய்டிங் த இன்டர்ஃபரன்ஸ். அடுத்தது டியூல் டெக் மோஷன் சென்சார் கம்பைன்டு PIR வித் விச் அதர் மெத்தட் டு ரெடியூஸ் ஃபால்ஸ் சுவிட்சிங். இரட்டை தொழில்நுட்ப இயக்க சென்சார்கள் தவறாக சுவிட்சிங் ஆவதை தடுக்க அதனுடன் எம்முறை இணைக்கப்படுகிறது அப்படின்னா அல்ட்ராசோனிக் தொழில்நுட்பம். அடுத்து விச் டைப் ஆஃப் பிரைமரி பெனிஃபிட்ஸ் ஆஃப் மோஷன் சென்சார் லைட்டிங் சிஸ்டம். இயக்கப்படுகின்ற சென்சார்கள் விளக்கு தளங்கள் கொண்டுள்ள முக்கியமான நன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேவ் எனர்ஜி. சரிங்களா, மோஷன் சென்சார் வந்து எனர்ஜியை சேவ் பண்ணுது. நம்ம எப்போ வரோமோ அந்த நேரத்தில் மட்டும்தான் லைட்டு வந்து பிரைட்டாக எரியும், மற்ற நேரத்தில் டிம்மாகவே எரியும்.
அடுத்து வாட் டஸ் பிக்சல் பிச் ரெஃபர் டு த எல்இடி வீடியோ வால். எல்இடி வீடியோ வாலில் பிக்சல் பிக்சர் என்பது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் அண்டு அட்ஜசன்ட் பிக்சல். அடுத்தடுத்து பிக்சல் மையங்களுக்கான தூரம். அடுத்தது கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ். சரிங்களா, கலர் ரெண்டரிங் இண்டெக்ஸ் ஸ்கேல் ரேஞ்சிங் ஃப்ரம், அதாவது நிறத்தை சரியாக காட்ட சிஆர்ஐ அடிப்படை அளவீடு எது அப்படின்னா 0 to 100. இன் ஸ்டேஜ் லைட்டிங் பேர் லைட்டிங் ஆர் யூஷுவலி மவுண்டட் அட் த வாட் ஹைட் ரேஷியோ டு த ஸ்டேஜ். ஸ்டேஜ் விளக்குகள் ஜோடி விளக்குகள் பொதுவாக ஸ்டேஜ் தொடர்பான எங்கு நிறுவப்படுகிறது அப்படின்னா அபவ் த ஸ்டேஜ் கன்சிடர் ஹைட். ஸ்டேஜின் மேல் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தில் வைப்பாங்க. விச் ப்ரோட்டோகால் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் இன் டிஎம்எக்ஸ் கண்ட்ரோலர். டிஎம்எக்ஸ் கண்ட்ரோலர் எந்த ப்ரோட்டோகால் காமன்லி கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணோன்னா RS485. சூஸ் த ரைட் ஆன்சர். ஃப்ளோரோசன் லேம்ப். ஃப்ளோரோசன் லேம்ப்ன்றது ஆர்க் லேம்ப்னு சொல்கிறாங்க, அது கிடையாது, அது தப்பு. சோடியம் பேப்பர் லேம்ப்னு சூட்டபிள் ஃபார் ஸ்ட்ரீட் லைட், கரெக்டு. இன்காண்டேஷன் லேம்ப் ஹை லூமினஸ் எஃபிஷியன்சி, தப்பு. மெர்க்குரி வேப்பர் லேம்ப் டிஸ்சார்ஜ் லேம்ப் வகையில் வரும், ரைட்டு. சரிங்களா, அப்போ 2, 4 தான் கரெக்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பெனிஃபிட் ஆஃப் டெக்கரேட்டிவ் லைட்டிங். டெக்கரேட்டிவ் லைட்டோட பெனிஃபிட்டில் வராது எதுனா ப்ரொவைடிங் பிரைட் டாஸ்க் லைட்டு. சரிங்களா, பிரகாசமான வேலை விளக்கை வழங்குறது. டெக்கரேட்டிவ் லைட் பிரகாசமான லைட்டு வழங்குறது இல்லை, அது டிசைனாக எரியும். சரிங்களா, அதுதான் அது. அப்போ அது மட்டும் கிடையாது, மீதி எல்லாமே ஓகே. அடுத்தது விச் இஸ் நாட் ஏ டைப் ஆஃப் ஹை ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப். ஹை ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்புடைய டைப் ஆஃப், அதில் டைப்பில் வராதது எதுன்னு கேட்குறாங்க. எம்பிடி. சரிங்களா, எம்பிடின்றது கிடையாது. சரியா, எம்ஏ டைப்பு, எம்பி டைப்பு, எம்ஏடி டைப்பு. எது அப்படின்னா உள்ளடங்காதது எதுனா எம்பிடி டைப்பு, நான் வச்சுங்க. அடுத்து வாட் இஸ் த டைப்புகளி கலர் டெம்பரேச்சர் ரேஞ்ச் ஃப்ரம் ஹாலஜன் ஸ்பாட்லைட். ஹாலஜன் ஸ்பாட்லைட்டோட நிறம் என்ன வெப்பநிலை வரம்பு என்னென்னா 2700 கெல்வின்லேருந்து 3500 கெல்வின். 2700 கெல்வின் டு 3500 கெல்வின் வச்சுங்க ஹாலஜன் லேம்ப். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ராங் அபவுட் அட்வான்டேஜ் ஆஃப் எல்இடி ஓவர் இன்காண்டேஷன் லேம்ப். இன்காண்டேஷன் லேம்பை கம்பேர் பண்ணும்போது எல்இடி லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹேவ் ஃபிலமெண்ட். எல்இடி கீழ்கண்ட வாக்கியங்களில் எது இன்காண்டேஷன் விளக்கை விட எல்இடி விளக்கு மேற்பட்டது அப்படின்னா என்பதை பற்றி வாக்கியம் தவறானதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, எது தப்பு அப்படின்னா எல்இடிக்கு போய் ஃபிலமெண்ட் இருக்குமா, இருக்காது. அப்போ அது மட்டும் தான் தப்பு, மீதி எல்லாமே கரெக்டு. எல்இடி வந்து லோ வோல்டேஜில் ஒர்க் ஆகும், கரண்ட் கம்மியாக தான் எடுத்துக்கும், எல்இடி சுவிட்சிங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே ஓகே. பட் இந்த விஷயம் மட்டும்தான் கிடையாது. சரிங்களா, ராங். இன்காண்டேஷன் லேம்ப் குண்டு பல்புக்கு மட்டும்தான் ஃபிலமெண்ட் இருக்கும். சரி, ஓகே. அடுத்தது வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஹெச்பிஎம்வி ஹை ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப் ஓவர் இன்காண்டேஷன் லேம்ப். ஹை ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர் வந்து பார்த்திங்கன்னா லாங்கர் லைஃப் அண்டு ஹையர் எஃபிஷியன்சி, அதிக ஆயுள் மற்றும் அதிக திறன் கொண்டது. சரிங்களா, ஹை ப்ரெஷர் மெர்க்குரி வேப்பர் லேம்ப்பு. அடுத்தது ஏ லேம்ப் 100 வாட்ஸ் 100 வாட்ஸ் ஹேஸ் ஏ லூமினஸ் எஃபிஷியன்சி 15 லூமன் பெர் வாட். ஃபைண்ட் த டோட்டல் லூமினஸ் ஃப்ளக்ஸ். மொத்த கேட்குறாங்க. மொத்த ஃப்ளக்ஸ்னிங்கன்னா நீங்கள் 1000 வாட்ஸால், அதாவது 100 வாட்ஸுன்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, இப்போ 1500 லூமன். சரிங்களா, லூமினஸ் எஃபிஷியன்சி கண்டுபிடினா லூமனும் ப்ளஸ் வாட்டையும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் டோட்டல் லூமினஸ் ஃப்ளக்ஸ். விச் டைப் ஆஃப் லைட்டிங் சூட்டபிள் ஃபார் ஆஃபீஸ் அண்டு கமர்ஷியல் பில்டிங். ஆஃபீஸுக்கும் கமர்ஷியல் பில்டிங்கும் எந்த டைப் ஆஃப் லைட்டிங்னா ஃப்ளோரசன்ட் லைட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆஃபீஸ்லாம் டியூப் லைட் கனெக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, ஃப்ளோரசன்ட் லைட்டிங். த இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா த இலுமினேஷன் ஸ்டேட், அதாவது ஒளிர் எதிர் இருமடங்கு கோட்பாடு என்ன கூறுது அப்படின்னா லூமினஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். சரிங்களா, ஒளி தூரத்தின் இரு மடங்கிற்கு எதிர் விகிதமானது அப்படின்னு சொல்கிறாங்க. தூரம் போக போக ஒளியுடைய இது குறையும். சரிங்களா, மேட்ச் த யூனிட் லூமினஸ் பேராமீட்டரை கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க.
ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு லூமினஸ் இன்டென்சிட்டி. சரிங்களா, லூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னா கேண்டிலா. லூமினன்ஸ், சரிங்களா, லூமினன்ஸ்னால் லூமினன்ஸோட அழகு லக்ஸு. லூமினஸ் ஃப்ளக்ஸ், லூமினஸ் ஃப்ளக்ஸு லூமன். அடுத்தது லூமினன்ஸ் அப்படின்னா கேண்டிலா பை மீட்டர் ஸ்கொயர். இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த டாபிக் மட்டும். சரிங்களா, இது கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. லூமினஸ் இன்டென்சிட்டி, லூமினன்ஸோட இன்டென்சிட்டி அப்படின்னா கேண்டிலா. சரியா, லூமினன்ஸ் அப்படின்னா லக்ஸ் அதனோட யூனிட்டு. லூமினஸ் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா லூமன். லூமினன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதனோட அழகு கேண்டிலா பை மீட்டர் ஸ்கொயர். ஞாபகம் வச்சுங்க. கேண்டிலா மெஷர்டு விச் போட்டோமெட்ரிக் குவான்டிட்டி. கேண்டிலாவை எந்த போட்டோமெட்ரிக் குவான்டிட்டியில் அளவிடுறாங்க அப்படின்னா ஒளி அளவில் அளவிடப்படுகிற லூமினஸ் இன்டென்சிட்டியில் அளவிடுறாங்க. சரிங்களா, லூமினஸ் இன்டென்சிட்டியில் அளவிடுறாங்க. The illumination of a surface due to a point source of light varies inverse with. ஒரு புள்ளி ஒளி மூலத்தின் காரணமாக ஒரு மேற்பரப்பில் ஒளிரும் தன்மை பின்வருவற்றில் நேர்மாறாக வேறுபடுகிறது. அப்படின்னா எதுனா ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சர்ஃபேஸ் ஆஃப் த லைட் சோர்ஸ். ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சர்ஃபேஸ் ஆஃப் த லைட் சோர்ஸ். அடுத்தது ஹவு மெனி செக்ஷன் ஆஃப் ஒயரிங் ஆர் தேர் இண்டஸ்ட்ரியல் மோட்டார் ஒயரிங். தொழிற்சாலைகளில் மோட்டார் ஒயரிங் எத்தனை பிரிவு உள்ளது அப்படின்னா ரெண்டு பிரிவு. அடுத்து விச் டெஸ்ட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் த கிரவுண்ட் ஃபால்ட் இன் கேபிள். கேபிளில் கிரவுண்ட் ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு, சரிங்களா, அப்போ லூப் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அண்டர் கிரவுண்ட் கேபிளில் பார்த்தீங்கன்னா லூப் டெஸ்ட் பண்ணுவாங்க. த கண்டிஷன் ஆஃப் த லூப் டெஸ்ட் இஸ் வேலிட். எந்த நிலையில் லூப் டெஸ்ட் செல்லுபடி ஆகும் அப்படின்னா கேபிள் அக்ராஸ் செக்ஷன் யூனிஃபார்ம். கேபிளோட கிராஸ் செக்ஷன் யூனிஃபார்மாக இருந்தால் மட்டும்தான் இது சூட்டபிள் ஆகும். வாட் வோல்டேஜ் லெவல் ரெக்வயர்ட் ஏ டேஞ்சர் நோட்டீஸ் போர்டு அஸ் பேர் ஐஇ ரூல். 250 வோல்டேஜுக்கு மேலே போனாலே நீங்கள் டேஞ்சர் போர்டு வைக்கணும். சரிங்களா, அபவ் த 250 வோல்ட் டேஞ்சர் போர்டு வைப்பாங்க. அஸ் பேர் ஐஎஸ் 732 ஸ்டாண்ட்ஸ் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் கண்டக்டர் ஷுட் நாட் லெஸ் தேன். அதாவது ஐஎஸ் 732 தரநிலைப்படி இரு கம்பிகளுக்கு இடையே உள்ள இன்சுலேஷன் எதிர்ப்பு குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்குன்னா 1 மெகா ஓமுக்கு மேலே. சரிங்களா, 1 மெகா ஓமுக்கு மேலே இருக்கணும். அடுத்து விச் சிங்கிள் பேஸ் ஏசி மோட்டார் கேன் ஆப்ரேட்டட் டிசி ஆல்சோ. அதாவது சிங்கிள் பேஸ் ஏசி மோட்டர் டிசி சப்ளையில் இயக்க முடியும். அது எந்த மோட்டர் மட்டும்னா யூனிவர்சல் மோட்டர் மட்டும்தான். ஞாபகம் வச்சுங்க, மற்ற மோட்டர்லாம் பண்ண முடியாது. யூனிவர்சல் மோட்டர் மட்டும்தான் ஏசி டிசி ரெண்டு ஆகும். அடுத்தது வாட் இஸ் த ப்ராசஸ் டு கெமிக்கல் டீகம்போசிஷன் ப்ரொடியூஸ்டு பை கரண்ட் பாஸ்டு த்ரூ த எலக்ட்ரோலைட். சரிங்களா, ஒரு எலக்ட்ரோலைட் வழியாக மின்னோட்டம் செல்வதால் உருவாகும் கெமிக்கல் விளைவின் செயல்முறை தான் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மின்னார் பகுப்பு. அடுத்தது விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷூர் த எலக்ட்ரோலைட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை எந்த மீட்டர் மூலம்னா ஹைட்ரோமீட்டர். சரிங்களா, இப்படி டியூப் இருக்கும். இதில் ஒரு பிளாக் கலர் டியூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணுவோம். ஹைட்ரோமீட்டர் அது பேர். வாட் இஸ் த நேம் ஆஃப் த சேஞ்ச் தட் given the battery if it is in danger the become over discharge due to working. அதாவது ஒரு பேட்டரி வேலை செய்யும்போது அதிகமாக சார்ஜ் ஆகும் அபாயத்தில் இருந்தால் அதற்கு வழங்கப்படும் சார்ஜின் பெயர் என்னென்னா பூஸ்ட் சார்ஜ். என் பேர் அதிகமாக சார்ஜ் செய்ய தான் பூஸ்ட் சார்ஜ் சொல்கிறது. What is the defect in a single phase pump motor if it is run at slow speed. சிங்கிள் பேஸ் உடைய பம்ப் மோட்டரானது மெதுவான வேகத்தை இயங்கினால் அதில் என்ன குறைபாடு அப்படின்னா டிஃபெக்டிவ் கெப்பாசிட்டர் டிஃபெக்டிவாக இருந்தாலும் இப்போ ஃபேன் கூட பார்த்தீங்கன்னா வெயில் நாள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக சுற்றும், கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றும். சரிங்களா, சீலிங் ஃபேன் அது மாதிரி தான். சரிங்களா, இப்போ டிஃபெக்டிவ் த கெப்பாசிட்டர். அடுத்தது ஹவு த கெப்பாசிட்டி ஆஃப் சீலிங் ஃபேன் எக்ஸ்பிரஸ். சீலிங் ஃபேனோட கெப்பாசிட்டி அப்படின்னா ஸ்வீப் அண்டு பவர். சரிங்களா, ஸ்வீப் அண்டு பவரை வச்சு சொல்லுவாங்க. அடுத்து விச் எலக்ட்ரிக்கல் எஃபெக்ட் கேங் டைப் எலக்ட்ரிக் பெல் ஒர்க்ஸ். அதாவது கேங் வகை மின்சாரமானி மின்சாரத்தில் எந்த விளைவில் செயல்படுது அப்படின்னா மேக்னெட்டிக் எஃபெக்டில் தான் செயல்படுது. எலக்ட்ரிக் பெல் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்டில் செயல்படுது. அடுத்தது விச் மெட்டீரியல் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் த ஹீட்டிங் எலமெண்ட். ஹீட்டிங் எலமெண்ட்லாம் எந்த மெட்டீரியல் செய்வாங்க அப்படின்னா நைக்ரோம் ஒயர். நல்லா ஞாபகம் வச்சுக்க, ஹீட்டிங் எலமெண்ட் எது சொன்னாலும் நைக்ரோம் ஒயர், நிக்கல் ப்ளஸ் குரோமியம் ஞாபகம் வச்சுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ப்ளஸ் லைக் பண்ணவும் மறந்துடுறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நீங்கள் பண்ணுறத பொறுத்து தான் எங்களுக்கான அடுத்த பூஸ்டப்பாக இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். சரிங்களா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. வாட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹீட்டிங் எலமெண்ட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் அப்ளையன்ஸ்? எலக்ட்ரிக் ஹீட்டிங் அப்ளையன்ஸில் ஹீட்டிங் எலமெண்ட்டாக எது யூஸ் பண்ணுவாங்க? ப்ராப்பர்ட்டி என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா, லோ கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பென்ஷன், குறைந்த கோஎஃபிஷியன்ட் விரிவாக்கம் கொண்ட பொருளாக இருக்கணும். நான் வச்சுங்க, லோ கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பென்ஷன். அடுத்தது, விச் இஸ் த காசஸ் ஃபார் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் அயன் லீட்ஸ் டு ஸ்ட்ரிக் கிளாத்? துணியில் ஒட்டிக்குது. தானியங்கி மின்சார இரும்பு தானியங்கி மின்சார அயன் பாக்ஸு. சரிங்களா? இது இரும்பு துணின்னு கொடுத்துருக்காங்க. அயன் பாக்ஸ் தான் இரும்புன்னு கொடுத்துருக்காங்க. அயன் பாக்ஸ் துணிகளை ஒட்டுவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ராங் செட்டிங் தெர்மோஸ்டாட் நாப். அயன் பாக்ஸில் அந்த துணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹீட்டை அட்ஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. அது கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒட்டாது. சரிங்களா? இப்போ பாலிஸ்டர் துணிக்கெலாம் ரொம்ப கம்மியாக ஹீட் வைக்கணும். அது மாதிரி நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். அப்போ அந்த மாதிரி தான். அப்போ தெர்மோஸ்டாட் செட்டிங் வந்து சரியாக இல்லை. சரிங்களா? தெர்மோஸ்டாட் குமிழின் தவறான அமைப்பு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திப்போம்.